पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासखायमधिसुन्दरमन्दहासं वातालये समनिशं ஹிருதி பாவயாமி. இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் நம்ம 18வது தசகம் அதில் முதல் 2 ஸ்லோகத்தை பார்க்கலாம். இந்த சாப்டர் பிருத்து சக்கரவர்த்தியுடைய சரித்திரத்தை பற்றி சொல்லுறது இந்த சாப்டர். இதில் இது பிரகர்ஷினி அப்படிங்கிற மீட்டரில் இயற்றப்பட்டிருக்கு. இந்த பிரகர்ஷினிங்கிற மீட்டர்லேயும் ஒவ்வொரு பாதத்துலேயும் 13 சிலபல்ஸ் கொண்டதாக இருக்குது. இதுக்கு அடுத்தது இந்த சேம் மீட்டர் 27வது தசகத்தில் தான் ரிப்பீட் ஆகிறது. இப்போது இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். இதில் பிருத்து சக்கரவர்த்திங்கிறவர் துருவ குலத்தில் வந்தவர். துருவனுடைய குலத்தில், தட் இஸ் துருவனுக்கு அடுத்ததெல்லாம் அவனுக்கு ஒரு 5-6 கழிஞ்ச பின்ன வந்தவன். அந்த குலத்தில் உதிச்சவன். அவனை பற்றியான கதையை பற்றி சொல்ல போகிறது இந்த கதை. இது ஸ்ரீமத் பாகவதத்தில் 4வது ஸ்கந்தத்தில் 13வது அத்தியாயத்திலேருந்து 23வது அத்தியாயம், அதாவது ஆல்மோஸ்ட் 11 சாப்டர்ஸ் இந்த பிருத்து சக்கரவர்த்தியுடைய லைஃப்பை பற்றி சொல்லியிருக்கு. அந்த சரித்திரத்தை இவர் நாராயண பட்டத்திரியானவர் சுருக்கி அதை நம்மளுக்கு 10 ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். இப்போ முதல்த்த ஸ்லோகம் பார்க்கலாம். ஜாதஸ்ய த்ருவகுல ஏவ துங்க கீர்த்தே அங்கஸ்ய வ்யஜனி சுதஸ்ய வேன நாமா தத்தோஷி வ்யதிதமதி சராஜவழ்ய த்வத்பாதே நிஹிதமனாவனம் கதோபூத். இப்போ ஜாதஸ்ய த்ருவகுல ஏவ துங்க கீர்த்தே அங்கஸ்ய, அங்கன் அப்படிங்கிறவன் ஜாதஸ்ய அவன் ஒரு புறப்பட்டான். எதுக்கு? துருவகுலத்தில் உதிச்ச ஒரு ராஜா. அவன் துங்க கீர்த்தே ரொம்ப ரொம்ப கீர்த்திமானாய்க்கு இருந்தான். ரொம்ப கீர்த்தி பிடிச்ச நல்ல ராஜாவாக இருந்தான். அப்போது அந்த மாதிரி துருவகுலத்தில் உண்டாகின, அதாவது அதில் துருவகுலத்தில் ஏற்பட்டிருந்த இந்த அங்கராஜா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த இடத்து அவருக்கு என்னாச்சு? வியச்சரி சுத ச வேனநாமா, அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தான். வேச்சனை சுத்தா, அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்த. அந்த பிள்ளைக்கு பேர் வேனன் அப்படின்னு பேர். ஆக துருவகுலத்தில் உதிச்ச துங்க கீர்த்தியான இந்த அங்கராஜாவுக்கு வேனன் அப்படிங்கிற ஒரு பிள்ளை பிறந்தான் அப்படிங்கிறது முதல்த்த லைனில் சொல்லுறது. சாதஸ்ய துருவகுல ஏவ துங்க கீர்த்தே அங்கஸ்ய வியச்சனி சுத ச வேன நாமா. இப்போ அடுத்தது, அப்போ தத்தோஷிவ்யதிதமதி சராஜவழ்ய त्वत्पादे निहितमनावनं कथो भूत्. அப்போ தத்தோஷவ்யதிதமதி, அந்த வேனன் பிள்ளை இருக்கிறான் இல்லையா, அங்கராஜாவுடைய பையனானவன் எப்படியுமே அவருக்கு ஒரு கெட்ட நடத்தை ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அந்த மாதிரி தத்தோஷவ்யதிதமதி, எப்போ பார்த்தாலும் அந்த அவனுடைய மனசு கெட்ட நடத்திலே தான் இருக்குது. அதாவது கூட விளையாடுற பசங்களை எல்லாத்தையும் கண்ணை முடிந்து கொன்னுடுவானோ. அந்த மாதிரி ஒரு வேட்டையாடுறதுக்கு போவான். அங்கே போனால் கானத்தில் அங்கே இருக்கிற சின்ன சின்ன மிருகங்கள் எல்லாத்தையும் கண்ணை மூடிண்டு எல்லாத்தையும் வேட்டையாடிடுவான். இந்த மாதிரி ஒரு கெட்டமான புத்தியம் உடையவனாக இருக்கிறது. இவனை எந்தெல்லாமோ சொல்லி பார்த்தான் ராஜா. ஆனால் இவன் திருந்துற வழியை காணலை. அப்போ என்ன பண்ணுறான்? தத்தோஷ வியதிதமதி சராஜவர்யா, ராஜவர்யா இஸ் அங்கத ராஜா. அங்கராஜன் இதை பார்த்துட்டு இவனால் தாங்க முடியலை. அதனால என்ன பண்ணுறான்? त्वत्पादे निहितमना वनं गतोबुः. त्वत्पादे निहितमना, உன்கிட்டக்கே உன்னுடைய பாதத்திலேயே எப்போ பார்த்தாலும் ஃபுல்லாக உங்களையே நினச்சிட்டு உங்களையே ஆராதனை பண்ணறதுக்கு வேண்டி இவன் வனத்துக்கு போயிட்டான். யார்? அங்கராஜாவனவன். எந்த குழந்தையுடைய தத்தோஷவ்யதிதமதி, அதை பார்த்துட்டு அந்த மாதிரியான மனசை பார்த்துட்டு அவனால் சரி பண்ண முடியலை. இனிமேல் இந்த உலகத்தில் இருக்க வேண்டாம், இந்த நாட்டில் நம்ம ராஜாவாக இருக்க வேண்டாம் சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு வனம் கத்தோபு, வனத்துக்கு போகும்போது தன்னுடைய மனைவியை கூட கூப்பிட்டுக்கிறது இல்லை. யாருக்கிட்டையும் சொல்லாமல் ராத்திரியோட ராத்திரியாக அவன் அந்த இடத்துல இருந்து போயிடுறான். இப்போது அந்த பாகவதத்தில் 4வது ஸ்கந்தத்தில் சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல என்னென்னா, இந்த அங்கராஜா போகிறார் இல்லையா, இப்போ தன்னுடைய வனம் கதோ பூத்து சொல்கிறாரே, வனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறாராம், இந்த மாதிரி கெட்ட பிள்ளை பிறந்தது ரொம்ப நல்லதாக போச்சு.
ஏன்னா இந்த கெட்ட பிள்ளை பிறந்ததுனால தான் எனக்கு வந்து பந்தம்ங்கிறது இல்லாமல் ஆயிடுது. நல்ல பிள்ளை பிறந்திருந்தானா எனக்கு பந்தம்னு இருந்திருக்கும். இந்த உலகத்திலேயே இருக்கலாம், இந்த நாட்டிலேயே நம்ம ராஜாவாக இருந்துட்டு அவனுக்கு பட்டாபிஷேகம் நான் பண்ணுறா வரைக்கும் நம்ம இதில் இந்த நாட்டிலேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இளவரசன் பட்டாபிஷேகம் பண்ணி பிடிப்போம். அப்படி சென்று நம்ம பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு ஒரு பந்தம் ஏற்பட்டுவிடும் இல்லையா? அந்த பந்தம் இல்லாமல் இருக்கு. இல்லை ஒன்று குழந்தை இல்லாமல் இருக்கணும், இல்லைன்னா குழந்தை பிறந்ததுன்னா இந்த மாதிரியான துஷ்ட குழந்தையா இருக்கணும். துஷ்ட குழந்தையா இருந்ததுன்னா அது ஒன்றுமே பந்தம் ஏற்படாது. உடனே அவளுக்கு ஒன்கிட்டக்கே மனசுக்கு இருக்கும். அதனால தைரியமாக அவள் காட்டுக்கு போயிட்டு ஒன்று ஆராதிக்கலாமே அப்படின்னு பாகவதத்தில் இந்த இடத்துல சொல்லுறேன். அப்போ ஜாதஸ்ய த்ருவகுல ஏவ துங்ககீர்த்தே அங்கஸ்ய வியஜனி சுத சபேன நாமா தத்தோஷவ்யதிதமதிஸ்ஸராஜவழ்ய त्वत्पादे நிஹிதமனா வனம் கதோபூத். வனத்துக்கு போயிட்டார் இந்த அங்கராஜா. அங்கே போன உடனே இப்போது ராஜா போயிட்டார். ராஜாவை தேடிண்டு இந்த பௌரான்கள் எல்லாருமே போகிறா. ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் அவள் திரும்பி வந்த பின்ன ராஜா இல்லாமல் உலகம் இருக்க முடியாது, அந்த ஊர் இருக்க முடியாது. ஒரு ஊரைனாக்கா அதுக்கு ஒரு நடத்துறதுக்கு ஒரு ராஜா இருக்கணும். அந்த ராஜா இல்லைன்னாக்கா அராஜகஜம் நடத்திடும். அங்கே தஸ்யுக்கள் திருடர்கள் எல்லாம் ஜாஸ்தி ஆகிடுவா. தலைவிரிச்சு ஆடும், அதர்மமானது தலைவிரிச்சு ஆடும். அதெல்லாம் ஆலோசிச்சுண்டு என்ன பண்ணுறா, மீதி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். பாபோபி க்ஷிதிதல பாலனாய வேனக பௌராத்யைருபநிகித கடோர வீரியக சர்வேभ्यो நிஜபலமேவ சம்பிரசம்சன் பூச்சக்ரே தவ யஜனான் அயன்யரோஷீத். இப்போ பாபோபி க்ஷிதிதல பாலனாய வேனக. வேனக பாபோபி. வேனன் ரொம்ப ரொம்ப பாவம் பிடிச்சவன். ஏன்னா பாவம் பண்ணினவன் துஷ்டமான மனசு உடையவன் இல்லையா? அதனால தத்தோஷவ்யதிதமதி அந்த மாதிரியான கெட்ட நடவடிக்கைகள் உள்ள இந்த வேனனை அவன் அப்படி இருந்தால் கூட என்ன சிதிதல பாலனாய அந்த சிதி, அதாவது இந்த உலகத்தை பார்த்துக்கணும், அந்த பூமியை ரட்சிக்கணும், அந்த ராஜா அந்த நாட்டை ஆளனத்துக்கு ஒரு ராஜா அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு பௌராத்யைஹி அந்த ஊர் ஜனங்கள் எல்லாருமா சேர்ந்துட்டு உபநிகிதா அவனுக்கு முடிசூட்டி வைக்கிறான். அவனை ராஜாவா அனௌன்ஸ் பண்ணிடுறா, அவனுக்கு அபிஷேகம் பண்ணிடுறா. பாபோபி சிதிதல பாலனாய வேன. சிதிதல பாலன். ஸோ சிதிதலத்தை பூமண்டலத்தை பார்த்துக்கணுங்கிறதுனால ஒரு ராஜா வேணும்னு சொல்லிட்டு இவனை சிதிதல பாலனாய வேனக பௌராத்யைர் உபநிகித கடோர வீரியக. கடோர வீரியம்ங்கிறது இந்த வேனனை குறிக்கிறது. வேனனுக்கு ரொம்ப கடுமையான வீரமுள்ளவன், கடுமையான வீரமுள்ளவன். அந்த வீரம் வந்து கடுமையான வீரன் எப்படின்னா மற்றவாண்ட தண்டனை கொடுக்கறதுல எக்ஸ்பர்ட், ரொம்ப கடுமையான தண்டனை கொடுக்கறதுக்கு முடித்தவன். அந்த மாதிரி வீரியம் உள்ளவனான இந்த வேனன். அதனால இவன் வந்து ராஜாவாக இருக்கிறதுக்கு தான் லாயக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனுஷா இல்லாமல் அந்த பௌர ஜனங்கள் எல்லாமா டிசைட் பண்ணிட்டு இவனுக்கு அவர் பண்ணுற பௌராத்யை உபநிகிதா அவனுக்கு அபிஷேகம் பண்ணி வச்சு விடுறா ராஜாவாயிட்டு. இப்போ இவன் ராஜாவாயிட்டான். ராஜாவாகிறதுக்கு முன்னாடியே கடோர வீரியம் இருந்தான், தோஷவ்யதிதமதிகா இருந்தான். இப்போ ராஜாவாயிட்டான்னா கேட்கணுமா? இப்போ இவனுக்கு என்ன பண்ணுறான்? சர்வேभ्यो நிஜபலமே வசம் பிரசம்சன். ஸோ எல்லார்கிட்டையும் தன்னுடைய தெரிஞ்சுக்கிறது சொல்லுவாளே, எல்லா இடத்துலையும் தன்னோட பெருமையை வந்து பலப்படுத்திக்கிறதுன்னு சொல்லுவாளே, அதையே கர்வமாக இருந்துண்டு நான் தான் பெரியவன், எல்லாரை விடவே பெரியவன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சர்வேபியோ எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு எல்லாரை விடையும் நான் தான் பெரியவன் அப்படிங்கிற மாதிரி அவன் தன்னோட இது டமாரம் அடிச்சுக்கிண்டு என்ன பண்ணுறான்? சர்வேபியோ நிஜபலமே வசம் பிரசன்சன். அவன் அதே பிரமப்படுத்திண்டு எல்லாருக்கும் பண்ணிட்டு பூச்சக்ரே தவ யஜனான் அயம் ஞரோஷீத் அயம். இந்த வேனனானவன் இந்த இதில் பூச்சக்ரே இந்த பூமியில் யாருமே தவ யஜனான்னு உங்களுக்கு வேண்டி யஜனங்கள் எல்லாம், யஜனங்கள்ன்றது யாகங்கள், யாகங்களை எல்லாரையும் பகவானை நினைச்சுண்டு யாகம் யார் பண்ணுறாளோ அது எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இந்த இவன் நெரோஷீத்து அவன் அதை தடுக்கிறான். இந்த வேனனானவன் தடுக்கிறான்.
அப்போ பாப்போऽपि क्षितितलपालनाय वेनः पौराद्यैरुपनिहितः कठोरवीर्यः सर्वेभ्यो निजबलमेव सम्प्रशंसन् भूचक्रे தவ யஜனான் அயம் ஞரோசீத். இப்போ இதில் எல்லாத்துலேயும் வேண்டாம் சொல்கிறான்னாக்கா, இவன் என்னத்தினால இவன் வேண்டாம் சொல்கிறான்னாக்கா, தான் தான் தட் இஸ் அந்த ராஜா அப்படிங்கிறவனுக்கு ராஜாவனுடைய எல்லாமே எல்லா தேவர்கள் எல்லாமே இந்த ராஜாக்குள்ளே அடங்கி இருக்கா. இது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவன், சூரியன், சந்திரன், அப்புறமா வாயு, வருணன், எல்லாரும், இந்திரன், எல்லாருமே இந்த கடவுளுடைய அம்சம் எல்லாமே இவன் கிட்டக்கத்தான், இந்த ராஜா கிட்டத்தான் நிறைஞ்சிருக்கு. அது சரியான ராஜாக்கு தான் சரியா பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தது. இவன் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி கடோர வீரியனாக இருக்கிறான், பாப்போபியாக இருக்கிறான், அவனுக்கு இது பொருந்தும் நினைக்கிறது சரியானக இல்லை. ஆனாலும் அவன் அப்படி நினச்சிக்கிறான், நான் தான் பெரியவன், எல்லாரை விடவும் பெரியவன், அதனால என்ன மிஞ்சின பகவான் வேற யாருமே கிடையாது. அதனால யாருமே இந்த பூமண்டலத்தில் யாருமே உங்களை குறித்து, தட் இஸ் உங்களை மீன்ஸ் பகவானை குறித்து யாருமே இந்த யாகங்களை செய்ய வேண்டாம் அப்படின்னு இவன் அனௌன்ஸ் பண்ணிடுறான். இப்போ பாப்போபி க்ஷிதிதல பாலனாய வேனக பௌராத்யைர் உபனிகித கடோர வீரியக சர்வேப்யோ நிஜபலமேவ சம்பிரசம்சன் பூச்சக்ரேய தவ யஜனான் அயம் ஞரோஷீத். இப்படி அவன் தடுத்த பின்னு மேல்கொண்டு என்ன நடக்கிறது அப்படிங்கிறது மேல்கொண்டு இருக்கிற ஸ்லோகங்கள் சொல்லுறது. பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.